இது ஒரு முக்கியமான பதிவு. கவனமாக கேளுங்க. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் 2 பேருமே கவனமாக கேளுங்க. நம்ம அப்பா காலம் தாத்தா காலம் எல்லாம் மலையேறி போச்சு. அவங்க நம்மளை பெற்றாங்க வளர்த்தாங்க ஆளாக்கிட்டாங்க மறைஞ்சு போயிட்டாங்க. இப்போ இருக்கிற காலம் எப்படி தெரியுமா? பெண் மனசு ஆழம்னு ஆம்பளைக்கும் தெரியும் பொம்பளைக்கும் தெரியும். அந்த ஆழத்தில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மை. மெயினாக ஆண்கள் எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பெண்கள் வீட்டில் எவ்வளோ ட்ரஸ்ட் இருந்தாலும் உங்ககிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்குள்ள அதை ஏற்றுக்குங்க. நீங்கள் உங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கலாம். ஆனால் அவங்க சொல்லக்குள்ள உங்கள் டென்ஷன் அவங்க மேலே காமிச்சிங்கன்னா 1 செகண்ட் ஆகாது. நீங்கள் காமிக்க வேண்டிய அன்பு வேற ஒருத்தவங்ககிட்ட கிடச்சிச்சின்னா அந்த பொண்ணு அவங்ககிட்ட மாறி போகிறதுக்கு 1 செகண்ட் ஆகாது. அதே மாதிரி பெண்களான உங்களுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, புள்ள குட்டியை பார்த்துப்பீங்க, ஆக்கி போடுப்பீங்க, சமைப்பீங்க. இதான் உங்களோட வேலை. ஒரு புருஷன் உங்களை தாண்டி வெளியில் போய் சம்பாதிக்கிறான்னா அவன் ஒருத்தனுக்காக மட்டும் சம்பாதிக்கிறதில்ல. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் சேர்த்து தான் அவன் சம்பாதிக்கிறான். அவனுக்கு வெளியில் எவ்வளோ ட்ரஸ்ட் இருந்தாலும் வீட்டில் வந்து உங்ககிட்ட கோவப்படுறான்னா நம்ம புருஷன் நம்மளை திட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்காதீங்க. வேற யார்கிட்ட போய் காமிப்பான்? கொஞ்சறதுக்கு ஒரு பொண்டாட்டி, திட்டுறதுக்கு ஒரு பொண்டாட்டி, பழகிறதுக்கு ஒரு பொண்டாட்டி, படுக்கிறதுக்கு ஒரு பொண்டாட்டி கட்டுவான். அன்போ பாசமோ கோபமோ எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் காமிப்பான். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆணும் சரி பொண்ணும் சரி, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும்.